சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. நான் உங்கள இந்த வீட்டு பொம்பளைங்க பையன் மேல இருக்கிற பாசத்துல கூட மாப்பிள்ளையோட அம்மா அந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தணும்னு சொல்லி சின்ன சின்னதா பொய்ய சொல்லுவாங்க. ஆனா நீங்க இந்த வீட்டோட பெரிய மனுஷன் தானே, உங்க மேல நாங்க நம்பிக்கை வச்சிருந்தோம். பெத்த பிள்ளையோட அம்மா எப்படி இருந்தா என்ன, அவங்க அப்பா சரியானவரா இருக்காரு, நியாயமானவரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நாங்க மலை போல நம்பியிருந்தோம். ஆனா நீங்க இப்படியெல்லாம் செய்வீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. முத்து இருந்துட்டு எங்க அப்பா சுத்தமான கோல்டு, அவரு எல்லாருக்கிட்டையும் நியாயமா தான் நடந்துப்பாங்க. நீங்க தேவையில்லாம எங்க அப்பா பத்தி தப்பா பேசாதீங்க. பெரியப்பா என்ன நடந்ததுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு 25,000 ரூபாய் பணத்தை கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஒரு வீட்டை தனியா ரெண்ட் பண்ணி இவரை தங்க வைக்க சொல்லியிருக்காங்க. ரோகிணி மனோஜ் இல்லாம வாழ முடியாதுன்னு சொல்லி என்னை விட்டு கொடுக்க சொல்றாங்க. இதுல இருந்தே தெரியலையா ரோகிணி மனோஜ் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்கன்னு. அது மட்டும் கிடையாது, டிவோர்ஸ் ஒண்ணு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்க சொல்றது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட அண்ணாமலை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.